ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலை சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக விமான நிலையத்தில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரி, குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th பாஸ். அதுக்கு மேலே நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, ஐடிஐ படிச்சிருந்தாலும் சரி, எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 422 காலியிடங்கள். இது மொத்தமும் நம்ம தமிழகத்தில் மட்டும்தான். சரிங்களா, வெளி மாநிலம் அப்படியெல்லாம் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவும் கிடையாது. முழுக்க தமிழகத்துக்கான வேலைவாய்ப்பு தான் இது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வுங்கிறது கிடையாது. ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க, ரெண்டாவது பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. இது இரண்டும் வச்சு மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஸ்டார்டிங் சேலரியே 24,960 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வாக்கின் இன்டர்வியூ மூலிமா தான் அறிவிச்சிருக்காங்க. 2 நாள் உங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ. முதல்ல பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஒரு வேலைவாய்ப்புக்கும், இன்னொன்று 4ஆம் தேதி மே அன்னைக்கு ஒரு வேலைவாய்ப்புக்கும் இன்டர்வியூ வச்சுருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ போய் தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அட்டன் பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் நீங்கள் தாராளமாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும், இல்லை இங்கே இவங்க தான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணுங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் யூஸுக்கு. நீங்கள் எங்கே இருந்த என்ன அப்ளை பண்ணணும், என்ன எழுதணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இங்கே என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது, இந்த இடத்துல ஃபுல் நேம், உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், ஷர் நேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேலே இன்னொரு டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டில் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தால் மட்டும் நீங்கள் எஸ்எனை கொடுத்து இங்கே டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நோங்கிறத மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த இடத்துல உங்களுடைய அப்பா பேர், இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் DD/MM/YYY இதே ஃபார்மேட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிளேஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊரில் எந்த மாநிலத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், இப்போ நீங்கள் இருக்க தற்போதைய முகவரி, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா STD கோடோடு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். மொபைல் நம்பர்னால் உங்களோட மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். இமெயில் ஐடி, இது இரண்டும் மேண்டேட்ரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 6வது, ஜெண்டர், ஆண் பெண் எதுவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது நீங்கள் உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா, அன்மேரிடா, டிவோர்ஸா, விடோவா, செப்பரேட்டடா, இதில் நீங்கள் எதுவோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ் மார்க் போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா, டிக் போடக்கூடாது, எக்ஸ் மார்க் நீங்கள் போடணும். சரிங்களா, இந்த இடத்துல உங்களோட நேஷ்னாலிட்டி, அண்ட் தென் உங்களுடைய ரிலீஜியன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் உங்களுடைய மதர் டங், உங்களுடைய தாய்மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பேன் கார்டு நம்பர் எழுதுங்க. இந்த இடத்துல ஆதார் கார்டு நம்பர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க, SC ST OBC EWS ஜென்ரல் கேட்டகரி, இதில் எதுவோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க, எக்ஸ் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல ஃபுல்லாக முன்னாள் இராணுவத்தினர்னா SR நோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். போலீஸ் சர்வீஸில் இருந்தீங்கன்னா SR நோன்னு மென்ஷன் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டில் ஏதாவது வேலையில் இருந்திருந்தீங்க அப்படின்னா SR நோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், இதில் மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, எங்கே படிச்சிங்க, எப்போ படிச்சிங்க, எத்தனை வருஷம் கோர்ஸ் அது, அதே மாதிரி எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க. 12th சேம் அதே தான் மென்ஷன் பண்ணுங்கள். டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, ITI, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், BE, MBA என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். அண்ட் தென் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் ஃப்ளூயன்சியாக வரும், அதாவது உங்களுக்கு படிக்கவும் தெரியணும், பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும். இதில் என்னென்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், ஹிந்தினா ஹிந்தி போட்டுக்கோங்க. லோக்கல் லாங்குவேஜஸ் அங்கே என்ன, தமிழ் தான் நமக்கு
தமிழ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், மதர் டங் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எனி அதர் லாங்குவேஜஸ் இருந்துச்சுன்னா அதுவும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும்னா பேசுகிறத மட்டும் டிக் பண்ணுங்கள். இல்லை பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ். சரிங்களா? எங்கே வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே உங்களுடைய வேலை என்ன, அதே மாதிரி இங்கே நிறையா இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட் மோட்டார் வெஹிக்கிளாக ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸாக லைசன்ஸ் நம்பர் டேட் ஆஃப் இஷ்யூ வேலிட் அப் டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பெயர், டெசிக்னேஷன், என்ன கம்பெனியில், என்ன ரிலேஷன்ஷிப் அவங்க கூட உங்களுக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உறுதிமொழி படிச்சுக்கோங்க. பிளேஸ் மற்றும் டேட் இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சர். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போங்க, டவுன்லோட் பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. மறக்காமல் இன்டர்வியூ போகிறப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்துகிட்டு போங்க, ஃபில் பண்ணி. சரி, நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவலை பார்க்கலாம் வாங்க. மக்களே பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 16/4/2024 ஏஏ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் கீழே இது ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை தான். இதில் என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான பதவிகள். அதாவது பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர் 130 காலி இடங்களும், ஹேண்டிமேன் ஆர் ஹேண்டி உமன் 292 காலி இடங்களும், மொத்தம் 422 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த வேலை வாய்ப்பு பற்றின குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும், எலிஜிபிள். கூடவே என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்கள்கிட்ட ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளம் 24,960 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. 2வது ஹேண்டிமேன் ஆர் ஹேண்டி உமன், இதுக்கு உங்களுக்கு 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே இங்கிலீஷில் உங்களுக்கு பேச தெரியணும், அதே மாதிரி படிக்க தெரியணும். அது மட்டும் தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இருக்கணுங்கிற எந்த நீடும் கிடையாது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 22,530 ரூபா உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ரெண்டுக்குமே 10th பாஸ் பண்ணால் போதும். 422 காலி இடங்கள். செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. 2வது பர்சனல் ஆர் விர்ச்சுவல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்டி மேன் ஆர் ஹேண்டி உமன் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. 2வது பர்சனல் ஆர் விர்ச்சுவல் இன்டர்வியூ வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்போ போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏஜென்ட் ரேம் டிரைவருக்கு 2ஆம் தேதி காலையில், அதாவது 2 மே 2024 காலையில் 9 to 12 மணிக்குள்ளே உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. நீங்கள் டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ அங்கே போய்க்கணும். ஹேண்டி மேனுக்கும் 4ஆம் தேதி மே அன்னைக்கு அங்கே இன்டர்வியூ நடக்குது, டேரெக்டாக அங்கே போய்க்கணும். 9 to 12 மணிக்குள்ளே இன்டர்வியூ முடிஞ்சிடும். அதுக்கு மேலே போனீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு 2ஆம் தேதியும் இந்த வேலை வாய்ப்புக்கு 4ஆம் தேதியும் போனால் தான் இன்டர்வியூ எடுக்க முடியும். மாற்றி போனீங்கனாலும் அட்டன் பண்ண முடியாது. எந்த இடத்துல உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் தி ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட், ஏஐ யூட்டிலிட்டி காம்ப்ளெக்ஸ், பல்லாவரம் கண்டான்மெண்ட், சென்னை 600443 இங்கே தான் இன்டர்வியூ நடக்குது. உங்களுக்கு லேண்ட்மார்க் நியர் தாஜ் கேட்ரிங் இங்கே தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. நீங்கள் போகிறப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதே மாதிரி உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், லைசன்ஸ்னால் லைசன்ஸ் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிடி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய்க்கோங்க போகிறப்போ மறக்காமல். அவ்வளோதான் மக்கள், இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.